எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா குட்டீஸோட செம்ம கல்லாட்டாவோட ரெசிபி, கலர்ஃபுல் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா என்னோடய வெட்டிங் டேக்காக ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி நானே எனக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செலக்ட் பண்ணி வாங்கினேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபைன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நான் போட்டிருக்கேன்ல இது. அப்போ இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்து எனக்கு பிடிச்ச கலர் தான். ஸோ என்னோட அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்து அந்த பிங்க் ஷேடு இல்லைனா இந்த மாதிரி கலர்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ இது வந்து டாப்பு, பாட்டம், ஷாலு ஃபுல் செட்டாக வரும். அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக வந்து அந்த சின்ன சின்ன ஜமிக்கு மாதிரி அண்ட் வந்து லைட்டாக அந்த கிளாத்தே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த நெட்டட் பேட்டர்ன் மாதிரி இருக்குது ஹாஃப் வரைக்கும். அண்ட் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான். கையிலையும் அதே மாதிரி சேம் டிசைன் கொடுத்துருக்காங்க. எண்டில் வந்து அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்குறத விட இந்த ட்ரெஸ் வந்து நேராக பார்க்கும்போது இன்னும் நல்லா கிராண்டாகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து ஷால் பேண்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபர்ஸ்ட்டு டாப் அண்ட் வந்து பேண்ட் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஷால் வந்து பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் நார்மலாக போடுறதை விட இந்த ஒரு துப்பட்டாவோட சேர்த்து போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக் வந்து எடுத்து கொடுத்தது. ஏன்னா அவ்வளோ நல்லா வந்து அந்த கிளாத் வந்து நெட்டட் பேட்டர்ன் மாதிரி கார்னரில் வந்து அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் போட்டிருக்கேன் இல்லை இந்த ஸ்டெட்டு தான். ஸோ இதே மாதிரி நான் ஆல்ரெடி வந்து வாங்கியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும். ஸோ லைட்டாக வந்து கலர் போயிடுச்சு. நான் 1 இயராக யூஸ் பண்ணுறேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸ் தான் கலர் மாறிடுச்சு. அதனால நான் புதுசு ஆக்சுவலாக வாங்கிட்டேன். அதுவும் இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் செலக்ட் பண்ணி வாங்கினேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ஸ்டெட் வந்து நீங்கள் பார்க்குறவங்களாம் கேட்பாங்க இது எங்கே வாங்கினேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்படியே வந்து அந்த ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும். அண்ட் வந்து அந்த பிங்க் லைட்டாக ஆட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுடிதாருக்கு போட்டுக்கலாம். அண்ட் வந்து ஜீன்ஸ்க்கு வெஸ்டர்ன் ஒர்க் எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்து மோஸ்ட்லி வாங்குவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலெக்ஷனில் இதுவும் ஒன்று. இது யாருக்காவது வேணும்னா லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ் வந்து சாய் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரிலாம் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க ட்ரெஸ்க்கு. பார்க்குறதுக்குமே லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவங்க தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் டாப்பு பாட்டம் ஃபுல் செட்டாகவே வரும். 3 செட்டாகவே வரும். அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த லைட்டாக பிங்க் ஆட் ஆன மாதிரியான கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாகவே ஒரே டிசைன் தான். ஸோ அதே மாதிரி கைக்கும் வந்து 3/4 தான். அண்ட் எண்ட்லேயும் அந்த ஃப்ரண்ட்டில் என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து பாட்டம் பார்த்தீங்கன்னா கலர் எந்த வித்தியாசமும் கிடையாது, சேம் கலர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷாலில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஸோ ஷால் வந்து செம்ம சாஃப்டாக அண்ட் அந்த எண்டில் இருக்கிற பார்டர்னால அந்த ஷால் பார்த்தீங்கன்னா அப்படியே லென்த்தாக அழகாக வந்து தொங்குனுச்சு. ஸோ அது நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். எனக்கு இதே ஆக்சுவலாக நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி அடிக்கடி vlogல ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸும் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபுல் செட்டாக வரும். டாப்பு பாட்டம் ஷாலு அண்ட் வந்து டிசைன் அப்படின்னா டாப்பு ஃபுல்லாக ஒரே மாதிரி டிசைன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட். ஆக்சுவலி இது வந்து நல்லா சாஃப்டான கிளாத்தாக இருக்குது. அது காட்டன் கிளாத்து. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ் வேர் போகிறவங்க இல்லை நம்ம வந்து டக்குனு வெளியில் போகும்போது யூஸ் பண்ணணும், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தாராளமாக சூட் ஆகும். ரேட்டும் எனக்கு தெரிஞ்சு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ரேட்டுக்கு இந்த ட்ரெஸ் வந்து ஒர்த்து தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரேட்டிங்ஸும் நல்லா கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதோட லிங்க்கும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபுட்வேர் கலெக்ஷன் வாங்கினது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிளாக் கலர் மோஸ்ட்லி வந்து நான் பிளாக் செலக்ட் பண்ணுவேன். அப்போ தான் நம்ம எல்லா ட்ரெஸ்க்குமே யூஸ் பண்ண முடியும். அண்ட் வந்து வாங்குறது பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ்க்கு அண்ட் வந்து நார்மல் டாப்பு, குர்த்தா, சுடிக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுற மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை, செலக்டடாக வாங்கினா போதும். அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் தான் நான் ஆக்சுவலாக வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து நல்லா அந்த 4 ஸ்டார் ரேட்டிங்க்கு மேலேயே இருந்தது. குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிவ்யூ கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால வந்து இதையும் வாங்கினேன். இந்த செப்பல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளாக்காக இருக்காது. அந்த பிளாக்லும் லைட்டாக வந்து அந்த கிளிட்டர் ஆட் பண்ண மாதிரியான ஒரு டிசைன் இருக்கும் மேலே. இந்த செப்பல் கொஞ்சம் வந்து ஹீல்ஸ் வரும், பட் ரொம்ப ஹைட்டாலாம் இல்லை, மீடியமாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஹைட்டு வேணும்னு தான் ஆக்சுவலாக நான் அதை பார்த்து வாங்கினேன். கீழே அந்த ஹைட்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த பிளாக்ல அந்த கிளிட்டர் ஆட் பண்ண மாதிரியான ஒரு டிசைன் இருக்குது. இது வந்து 5 நான் செலக்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு என்ன சூட் ஆகுமோ அதை நம்ம பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. போட்டதும் காலுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது.
கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூன்றதுனால லாஸ்ட் 3 டேஸாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட முடியல. ஸோ கமெண்ட்ஸ் யாருக்காருக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன்னா ஐம் ரியலி சாரி. அண்ட் இப்போ நான் காட்டின இந்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் எப்போவுமே இந்த கொஸ்டின் கேட்பேன், நிறைய கமெண்ட்ஸ் கீழே வரும், நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மைஹால் ஸ்டோர் லிங்க் இருக்குது, யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிபியை வந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ரெசிபி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து அந்த வெங்காய தொக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த வெங்காய தொக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ரெடி பண்ணுறதும் ஈஸி. அதுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். ஸோ என்கிட்ட இந்த மாதிரியான சின்ன வெங்காயம் தான் இருக்குது, நான் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் இன்னும் சின்னதாக இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் வித்தியாசம் இருக்கும். ஸோ தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பண்ணுற தொக்கு வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். ஆக்சுவலி அது நான் ஒரு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த வீடியோஸ் தான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா, வெங்காயம் முடிச்சு ரெடி பண்ணிட்டோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக வாசனை வர அளவுக்கு ஃபர்ஸ்ட் இதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதங்கியிருக்கணும், ரொம்ப வதங்காமல் ஒரு 3/4 வாசியில் எடுத்துடணும். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தம்பருப்பு அண்ட் வந்து மல்லி, மிளகாய். ஸோ 3 இருக்குது. மல்லி நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுக்கணும். அண்ட் வந்து மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவுக்கு. ஸோ புளி வந்து அரைக்கும்போது உப்பு புளி வச்சு அரைக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்ட உளுத்தம்பருப்பு, மல்லி, அப்புறம் மிளகாய், புளி, உப்பு ஃபர்ஸ்ட் இதை நல்லா வந்து இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா இந்த வெங்காயத்தோட தண்ணியை வந்து தெரிஞ்சு போதும். வேணும்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. நான் லைட்டாக அரைக்கிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. எண்ணெயில் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்து அந்த பேஸ்ட்டையும் அதோட சேர்த்து மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் வெள்ளம் இட்டுட்டு நல்லா வந்து திக்கார அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்க போகிறோம். ஆல்ரெடி நல்லாவே வதக்கியிருக்கோம், அந்த பச்சை வாசனை போயிருக்கும். இருந்தாலும் இந்த எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா டீப்பாக வதக்கும் போது நமக்கு கொஞ்ச நாள் கெடாமல் வரும். ஸோ இதை நம்ம வந்து வெளியில் இல்லைனா ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது இன்னும் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு நான் காட்டுற பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா அந்த வானலியில் அந்த தொக்கு ஒட்டாத அளவுக்கு ஒரு பதம் வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நல்லா சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து இதை தொக்கு போட்டு வடை இல்லைன்னா வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை சம்திங் நமக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். இன்ஃபேக்ட் ரைத்தா கூட நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெலாம் சூட் ஆகும். ஆனால் ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இது டேஸ்ட் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி லஞ்ச் வேலை ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குட்டீஸோட வந்து சேட்டை பண்ண கிளம்பியாச்சு. ஸோ வந்து சரண்யாக்கா பசங்களாம் இருக்கும்போது எடுத்த வீடியோ தான். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இது என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, இன்ஸ்டாவில் ஜஸ்ட் வந்து அந்த ரீல்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து மித்துன் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தான். இந்த மாதிரி ஒரே ஒரு ரீல்ஸ் எடுத்து தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு இந்த டான்ஸ் ஸ்டெப்லாம் பார்த்தீங்கன்னா அவன் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான்.
அவங்க கொடுத்த ரியாக்ஷன்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ கொஞ்சம் கூட எனக்கு தான் வரவே இல்லை. இருந்தாலும் வந்து குழந்தை ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு ஜஸ்ட் ஒரு குட்டி ரீல்ஸ் மாதிரி எடுத்துருவோம். இன்ஸ்டாவில் கூட அதை போஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரியான குட்டி குட்டி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடகடன்னு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். வீடியோ வந்து சரண்யாக்கா தான் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு இருக்காங்க. லீவுக்கு பசங்க வந்தாங்க அப்படின்னாலே செம்ம ஜாலியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இவங்களெல்லாம் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு புதினாவை வந்து கொடுத்துட்டேன். அவங்க கொஞ்ச நேரத்துக்கு சேட்டை பண்ணாமல் ஒரு இடத்துல உட்காருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் செம்ம ஜாலியாக அந்த டேஸ் வந்து போச்சு. ஸோ அந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். இன்னொரு ஸ்பெஷலான vlog வந்து உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlogல ஷேர் பண்ண ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் அண்ட் வந்து ரெசிபி, இந்த குட்டி குட்டியான கிளிப்பிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs வந்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.